நான் ஈர்ப்பு விதியின் மூலமா எனக்கான தேவைகளை என்னால் ஈர்க்க முடியும் அப்படின்றப்போ இதே விஷயங்களை நான் பயன்படுத்தி இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது ஈர்ப்பு விதியை மற்றவங்களுக்காக செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. இதுக்கு நேரடியான பதில் என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தருக்காக இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்த முடியும். அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள் இருக்குது. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்னொருத்தர் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சை கொண்டு வர முடியும். இப்போ நமக்கான ஒரு தேவையை நம்ம ஈர்க்க முயற்சி பண்ணுறப்போ நம்ம அதுக்கு நேர்மறையாக இருக்கணும். அதுக்கு தேவையான எண்ணங்கள் நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு உண்மையிலேயே அதுக்கான தேவை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இத்தனை விஷயங்களை வச்சு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இருக்கிறீங்க. அதையும் மீறி இது நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஒப்புதல் அவங்ககிட்ட இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க லைஃப்பில் ஒரு தேவை இருக்குது, அது சரியாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சி அதுக்கான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சக்தியை உங்ககிட்ட இருந்து கொடுக்க முடியும். இப்போது எனக்கு வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எனக்காக வந்து ஒருத்தர் வந்து ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணுறாரு, நான் வந்து நல்லபடியாக பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ண முடியும். அதாவது அடுத்த நபருடைய தேவை அதில் இருந்தால் அதுக்கு நீங்கள் உங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவோ உங்கள் எண்ணங்கள் மூலமாகவோ அவங்களுக்கு அது நிறைவேறதுக்கான எல்லா வகையான ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகளும் நீங்கள் பண்ண முடியும். இப்போது அதாவது அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது, அந்த தேவைக்கு உண்டான எதிர்பார்ப்பில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் பண்ணீங்க, அந்த எண்ணங்களை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், உங்களோட உதவியால் கூட. அவங்களோட ஒப்புதல் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயத்தை, அவங்க வேண்டான்னு ஒதுக்குற விஷயத்தை அவங்க லைஃப்பில் வற்புறுத்தி உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போது என்னோட ஒரு தேவைக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கு எனக்கான நேர்மறை எண்ணம் வேணும், அப்போ தான் நான் நிறைவேற்றிக்க முடியும். அப்படிங்கிறப்போ எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை, நான் வேண்டான்னு ஒதுக்குற விஷயத்தை இன்னொருத்தர்னால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு கான்ஷியஸை சேஞ்ச் பண்ண முடியாது. இது நான் டைரெக்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு மனிதரை அவங்க வாழ்க்கையில் வேண்டாத விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. நல்ல விஷயங்களுக்காக இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம்னு சொல்ல வரேன். இப்போது அவங்களுக்கான ஒரு தேவை இருக்குது, அது எதிர்பார்ப்பில் இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு அதிகப்படியான வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது. அதன் மூலமாக அவங்க நினச்ச விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கான தேவைகள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறப்போ அதனுடைய சந்தோஷம், அதோடைய ஆழம் நமக்கு தெரியும். அதனால் நம்ம லைஃப் எப்படி மாறப்போகுது, நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம், அந்த உணர்வுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும். ஆனால் அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்க உணர்வுகளை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்போது இந்த உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்கணும், அதாவது நீங்கள் உள்ளேருந்து அந்த ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னா, இப்போது அவங்களுடைய தேவை நிறைவேறினா உங்கள் லைஃப்பில் அதுக்கான இம்பேக்ட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய அண்ணாவுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா எங்கள் ஃபேமிலி வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதாவது அடுத்தவர்களுக்கு நீங்கள் நினைக்கிற நல்லதில் உங்களுடைய பார்ட் என்ன, அதன் மூலயமா உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது. இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும்னு நினைப்பாங்க, இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பையனுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அப்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயத்தில், அவங்க ஈர்க்க போகிற அந்த விஷயத்தில் உங்களுடைய சந்தோஷத்துடைய பங்கு என்ன அப்படின்றத முன்னிலைப்படுத்திக்கோங்க. அப்போது நீங்கள் அந்த முயற்சி பண்ணும்போது உண்மையிலேயே அவங்களுக்காக நீங்கள் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த உணர்வுகள் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். இப்போ நமக்கு நடந்ததாக ஹாப்பின்னு கிடையாது, அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க ரிசல்ட்ஸ் வந்து சரியாக வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அவங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு உங்களுடைய உணர்வுகளை முன்னிலைப்படுத்துங்க. அப்போ யாருக்கும் ஒருத்தர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க நடந்தால் போதுன்னு நினைக்காம அந்த உணர்வோடு சேர்ந்து நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் அவங்களுக்கு நேரடியாக போய் சேரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 2 விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு உண்டான நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், அடுத்தவங்களை ஈர்ப்பு விதியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணும்போது அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு வரும், அது நம்ம லைஃப்பையும் பாதிக்கும். நன்றி.